சொன்ன பைபிள் கதை. அதில் துரோகம் செய்த சகோதரர் என சிவகார்த்திகேயனை குறிப்பிடுகிறாரா இல்லை திமுகவை குறிப்பிடுகிறாரா என்பதை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன், நீங்களே முடிவு பண்ணுங்க. யாக்கோபு என்பவருக்கு 12 மகன்கள். அவர்களில் யோசேப்பு என்பவர் தான் தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவர். யாக்கோபு என்பவருக்கு 12 மகன்கள். அவர்களில் யோசேப்பு என்பவர் தான் தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவர். யோசேப்புக்கு ஒரு ஸ்பெஷலான பலவண்ண அங்கியை தந்தை பரிசளிக்கிறார். தந்தை அவர் மேல் காட்டும் அதிகப்படியான அன்பை கண்டு மற்ற அண்ணன்மார்களுக்கு பயங்கர பொறாமை. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தாங்காமல் யோசேப்பை ஒரு பாழடைந்த கிணற்றில் தள்ளிவிட்டு பிறகு எகிப்திற்கு செல்லும் அடிமை வியாபாரிகளிடம் விற்று விடுகிறார்கள். எகிப்தில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார் யோசேப்பு. செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு கூட செல்கிறார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் தனது நம்பிக்கையையும் நேர்மையையும் கைவிடவில்லை. எகிப்து மன்னன் கண்ட ஒரு விசித்திரமான கனவுக்கு, அதாவது 7 வருடம் பஞ்சம் வரும் என்பதற்காக யோசேப்பு ஒரு சரியான விளக்கம் சொல்கிறார். இதை கண்டு வியந்த மன்னன் யோசேப்பை எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாக மாற்றுகிறார். இப்ப பஞ்சம் வந்தபோது உணவு தேடி யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திற்கு வருகிறார்கள். அவர்கள் முன்னால் அதிகாரம் படைத்தவராக நின்ற யோசேப்பு அவர்களை பழிவாங்க நினைக்கவில்லை. அதற்கு மாறாக, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை எனக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார். உங்களை நான் பழிவாங்கவில்லை என்று மன்னித்து கட்டி பொறுத்து ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு நெருக்கமானவர்களே நமக்கு துரோகம் செய்தாலும் நம்முடைய பொறுமையும் நற்குணமும் நம்மை ஒரு நாள் மிக உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். பைபிள்ல எதிரிகளை நேரடியாக சகோதரன் என்ற சொல்லால் அழைப்பது அரிது. ஆனால் எதிரியையும் ஒரு சகோதரனை போல அல்லது உங்களை போல நேசிக்க வேண்டும் என்ற போதனை பைபிளில் அடிப்படையாச்சாக இருக்கிறது. இதுல இருந்து புரிஞ்சது என்னன்னா, இந்த சகோதரர்கள் அப்படின்னா ஒரு திமுகவை சொல்லல, சிவகார்த்திகேயன் ரஜினி கமலை தான் சொல்லியிருக்காரு. சோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த திருட்டு திமுகவோட தீய சக்தி ஜனவரி 10ஆம் தேதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாத்துக்கலாம், ரிலாக்ஸா இருங்க. அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாய்.